ரைட். 75வது படம் எதுன்னு சொல்லுங்க ஐயா. 75வது படம் பணம் படைத்தவன் 27/3/65. எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆருடைய சூப்பர் ஹிட் படம் வந்து ஒளி விளக்கு. அது எப்போ வந்துச்சுங்க? ஒளி விளக்கு 100வது படம் 20/9/1968 வந்த படம். ரைட். எம்ஜிஆருடைய இறுதி படம் எதுங்க? இறுதி படம் 134வது படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் 14/1/1978 வெளிவந்தது. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனா மீனவன் படம். அது ஒரு குழப்பம் இருக்கு எங்க. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் கடைசி படம். அதுக்கு முந்தின படம் தான் மீனவன் படம். ரைட். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. எம்ஜிஆர் வந்து தெரியும் அந்த ஒரு கட்சியை விட்டு வளர்கிறாரு, புது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து மிக பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கிறாரு, உலக சுற்று வாலிபன். அந்த படத்துக்கு இப்ப நாங்கெல்லாம் வந்து சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த படம் உலக சுற்று வாழும் போது என்னென்ன இடைஞ்சல்கள்லாம் வந்து அப்போதைய ஆட்சியாளர்கள் பக்காவா ஓப்பனா சொல்றேன், திமுகவினராக புரட்சி தலைவருக்கு என்னென்ன நெருக்கடி கொடுக்கப்படுன்னு தெரியும். அதெல்லாம் எந்தெந்த மாதிரியான நெருக்கடிகள்லாம் நீங்களும் ஆளாயிருப்பீங்களா? அதை பத்தி ஒரு சில வார்த்தை சொல்லுங்க. உலகம் சுற்று வாலிபனை பத்தி சொல்லணும்னா இப்போ ஒரு நாள் பூரா சொல்லிட்டே இருக்கலாம். அந்த படம் வர முடியாதுன்னு சொல்லி மதுரை முத்துன்னு ஒரு மேயர் இருந்தாரு. அவர் இந்த படம் வெளியான நான் வந்து சேலை கட்டி கொள்கிறேன்னு அவர் சொன்னாரு. அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் உள்ள ஆளுங்கட்சியினுடைய நெருக்கடி ரொம்ப கெடுபடியா இருந்தது. தலைவர் வந்து எப்பவுமே அவருடைய செயல்பாடுகள்லாம் வித்தியாசப்பட்டது. எல்லாரும் குறிப்பிட்ட இடத்துல அந்த காலத்துலலாம் பஸ்ஸில் வந்து திருவள்ளூர் பஸ்ஸில் தான் அந்தந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் வந்து படப்பெட்டிகள் இறங்கும். அதே போல எல்லாரும் திமுக காரங்க அந்த படத்தை எரிக்கணுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் அப்படி காத்திருந்த நேரத்தில் தலைவர் தோட்டத்துல இருந்து ஒரு 2-3 கார்கள் வெளியே போகுது. அப்ப இவங்க அவரே பஸ் ஸ்டாண்ட்ல போய் அந்த பஸ்ல ஏற்றும் போது இப்ப அந்த கார்கள் போனவரும் வேற ஒரு கார்கள்ல எல்லா மாவட்டங்களுக்கும் தேர்தலுக்கே நேரடியா பணம் போயிட்டுது. கடைசி எதிர்பார்த்த மாதிரி அந்த 11/5/1973 காலையில 10 மணி காட்சி கரெக்டா எல்லா தேர்தலையும் போட்டாங்க. திருநெல்வேலியில அந்த படம் போட்டாங்க. நான் காலையில் ஷோவுக்கு காத்திருந்தேன், மதிய ஷோவுக்கு காத்திருந்தேன், பஸ் ஷோவுக்கு காத்திருந்தேன். 3க்கு டிக்கெட் கிடைக்கல. செகண்ட் ஷோவுக்கு மட்டும் ஒருத்தர் பிளாக்ல டிக்கெட் வச்சிருந்தாரு. அது என்னன்னு கேட்கும் போது திருநெல்வேலி சென்ட்ரல் தியேட்டர்ல குறைஞ்ச டிக்கெட் 40 பைசா, கூடின டிக்கெட் 4 ரூபா 60 பைசா. அந்த 4 ரூபா 60 பைசா டிக்கெட்டை 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காரு. 4 ரூபா எங்க இருக்கு, 100 ரூபாய் எங்க இருப்பாங்க, 25 மடங்கு. இப்போ வர புது படங்கள் 200 ரூபாய் டிக்கெட் 2000க்கு வித்தேன், 3000க்கு வித்தேன்னு சொல்றாங்க. அது வந்து 4 ரூபாய் டிக்கெட்டை வந்து 100 ரூபாய்க்கு வித்துட்டாங்க, 25 மடங்கு. அப்போ உள்ள காலத்துல என்கிட்ட இருந்ததே 7 ரூபாய் கையில இருக்கு. ஏன்னா அப்ப சம்பளம் அவ்வளவு குறைஞ்ச 150 ரூபாய் சம்பளத்துல நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தேர்தல் கடிதா வந்து அந்த டிக்கெட் விற்கிற வரைக்கும் கூட நின்னாலும் கூட இதாவது குறைஞ்ச டிக்கெட் இருக்காதுன்னு கேட்டுட்டே வந்தேன். அப்ப கடைசியா அவர் எல்லா டிக்கெட்டையும் வித்து முடிச்சுட்டு ஒரே ஒரு 40 பைசா டிக்கெட் இருக்கிறாரு. எவ்வளவுன்னா 10 ரூபான்னாரு. கடைசியா அவருக்கு கெஞ்சி கூட்டாடி அது 7 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இன்னைக்கும் அதை லேமினேஷன் பண்ணி பத்திரமா வச்சிருக்கேன். அந்த டிக்கெட் கிடைக்காத டிக்கெட். அப்படியாப்பட்ட உலகம் சுற்று வாலிபன் ரிலீஸ் ஆகி இதை பார்த்தத இது வரைக்கும் நான் வந்து 327 தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன். உலகம் சுற்று வாலிபன் சொன்னா அது ஒரு பெரிய சிறப்பு.